ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை, இந்த 3 நம்ம வாசத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். பச்சை மிளகா நான் ஒரே ஒரு மிளகா தான் எடுத்துருக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு மிளகா போட்டால் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வாயில் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா காரம் அடிக்கும்னு சாப்பிட மாட்டாங்க. இப்போ 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன். 1/2 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நான் க்ரீன் சில்லி ஒன்று தான் போட்டேன். அதனால் இப்போ நான் காரத்துக்கு ரெட் சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கிறேன். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா க்ரீன் சில்லி ஒரு 2-3 போட்டுக்கலாங்க. நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் 1 தான் போட்டிருக்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூன், ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பூண்டு நல்லா நச்சு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி தெளித்து தான் நம்ம பிசையணும். ஆல்ரெடி நம்மளுக்கு வெங்காயத்துலேயே தண்ணி விடும், அதனால் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஜென்ஸ்லாம் கடைக்கு போய் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் கடைக்கு போய் டீ குடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இந்த போண்டா தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த போண்டா எனக்கு ரொம்ப ஃபேவரெட். எங்கள் அப்பா எப்போவுமே கடைக்கு போனாங்கன்னா இந்த போண்டா இல்லாமல் வரமாட்டாங்க வீட்டுக்கு. இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு கையில் அந்த மாவு ஒட்டாது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உருட்டி நம்ம அதில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம் இருக்கணும். எப்போவுமே நம்ம ஆயிலில் பொரிக்கிற ஐட்டம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா லோ ஃப்ளேம் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பினஸோடு நல்லாயிருக்கும். அது மாதிரி பாபநாசத்தில் இந்த போண்டா நல்லாயிருக்கும். அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் இந்த போண்டா சாப்பிடாமல் நம்ம வரமாட்டோம். யார் யார் இந்த போண்டா பாபநாசத்தில் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் அங்கே ரெட் கலரில் இருக்கும். அதில் கொஞ்சம் கலர் பொடி மிக்ஸ் பண்ணுவாங்க, அதனால் ரெட் கலரில் இருக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே இதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு அருமையான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.